இப்போ பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகி பரபரப்பாக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியலில் ஆனந்தியின் கர்ப்பத்திற்கு காரணம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனந்திக்கு சப்போர்ட்டாக அன்பு இருக்கிறாரு. ஆனந்தி பற்றிய உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரகு என்பவர் பிடிச்சி விசாரிச்சா தெரியும் அப்படின்ட்டு அன்பும் ஆனந்தியும் ரகுவை ஃபாலோ பண்ணுறாங்க. அன்பும் ஆனந்தியும் ரகு இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் ரகு இவங்கள தள்ளிவிட்டு வெளியில் ஓடி போயிடுறாரு. அன்பும் ஆனந்தியும் விரட்டிக்கிட்டே வந்து ரகுவை பிடிச்சிடுறாங்க. ரகுவை அடித்து உதச்சி கேட்கும்போது இதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரகு கருணாகரன் தான் செய்ய சொன்னார் அப்படின்ட்டு உண்மையை ரகு சொல்லிடுறாரு. இப்படி பரபரப்பாக சீரியல் போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் ஆனந்தி எங்களுடைய அக்காவாக கோகிலா கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தி எங்களுடைய அக்காவாக கோகிலா கதாபாத்திரம் நடிக்க நடிகையுடைய ரியல் நேம் நிவேதிதா ரவி. இவங்க 31/3/1999 சென்னையில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வயது இப்போ 26 ஆகுது. இவங்களுக்கு ஒன்று திருமண மகளங்க. இவங்களுடைய அப்பா பேர் ரவி, இவங்களுடைய அக்கா பேர் திவ்யா. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் மாடலிங்கில் தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மாடலிங்கில் இருக்கும்போதே சீரியலில் நடிக்கணும் அப்படின்ட்டு பல ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பேரன்பு சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாங்க, பேரன்பு சீரியல் மூலமாக சின்னத்திற்கு நடிகையாக அறிமுகமானது தான் நிவேதிதா ரவி. இவங்க இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு கல்யாண பரிசு சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்று கொடுத்த சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இவங்க சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையிலும் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, 2010 வெளிவந்த சித்திரம் பேசுதடி திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நிவேதிதா ரவி அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்குமா. இவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. அடிக்கடி தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவெல்லாம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. தற்சமயக்கும் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தி அவங்களுடைய அக்காவாக கோகிலா கதாபாத்திரத்தில் ரொம்பவே பாசமுள்ள அக்காவை நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீரியலில் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னுங்க. நிவேதிதா ரவி உங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கவனம்னுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமங்க 2 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.